பிர்லா ஒயிட் சீப்கார்ட் வெளிப்புற செங்குத்து மேற்பரப்பு பூச்சு சுவர்கள் மற்றும் செங்குத்து மேற்பரப்புக்கான வடிவமைக்கப்பட்ட உயர் செயல்திறன் கொண்ட பூச்சு அமைப்பாகும். இது சிறப்பு ஜெர்மன் தெர்மோபிளாஸ்டிக் பாலிமர்கள் மற்றும் வெள்ளை சிமெண்ட் ஆகியவற்றை கொண்டுள்ளது. மேலும் இது ஒப்பிட முடியாத வலிமையை வழங்குகிறது. இது செங்குத்து பரப்புகளில் விரிசல்களை நிரப்புவதன் மூலம் சுவரின் உள்ளே நீர்க்கசிவை தடுக்கிறது. இந்த அம்சங்களின் காரணமாக பங்களாக்கள் அல்லது கட்டிடங்களின் வெளிப்புற அலங்காரம் அல்லது மற்ற செங்குத்து பூசப்பட்ட சுவர்கள், கான்கிரீட் சுவர்கள் போன்ற செங்குத்து மேற்பரப்புகளுக்கு இந்த தயாரிப்பு சரியானதாக இருக்கிறது. ஆனால் இந்த நன்மைகள் அனைத்தையும் பெற சரியான கருவிகள் மற்றும் சரியான பயன்பாடு அவசியம். பயன்பாட்டிற்கு பின்வரும் இந்த 4 கருவிகள் தேவைப்படும். அவை கம்பி தூரிகை, மணல் காகிதம், இயந்திர கலக்கி மற்றும் வண்ணப்பூச்சு தூரிகை ஆகும். சீப்கார்ட் செங்குத்து மேற்பரப்புகளின் பயன்பாடு 3 முக்கிய நிலைகளில் நிறைவு பெறுகிறது. முதல் நிலை சுவரின் மேற்புற சுத்தம் மற்றும் பழுது பார்த்தல். இரண்டாம் நிலை பிரைமிங் பூச்சு பயன்பாடு. மூன்றாம் நிலை பிரதான பூச்சுக்களின் பயன்பாடு. இந்த வீடியோவில் இந்த 3 படிநிலைகளை பற்றி விரிவாக பார்ப்போம். முதல் நிலை சுவரின் மேற்புற சுத்தம் மற்றும் பழுது பார்த்தல். சிறந்த நீர்ப்புகா பிணைப்பிற்கு சுவரின் மேற்புறம் முற்றிலும் சுத்தமாக இருப்பது அவசியம். கம்பி தூரிகை மற்றும் தண்ணீர் மூலம் மேற்பரப்பில் இருந்த தூசி, அழுக்கு போன்றவற்றை எளிதாக சுத்தம் செய்ய வேண்டும். வர்ணம் பூசப்பட்ட சுவரில் பழைய வண்ணப்பூச்சுக்களை அகற்ற வேண்டும். உப்பு படிந்த பிரச்சனை இருந்தால் அந்த சுவற்றின் மேற்பரப்பில் உப்புக்கரை முழுவதும் சரியாக சுத்தம் செய்து அதனை சுத்தமாக இருக்கும்படி செய்ய வேண்டும். இப்போது சுத்தம் செய்யப்பட்ட சிறிய விரிசல்களை நிரப்பி அதை சரியாக சமன் செய்ய வேண்டும். 3 மில்லிமீட்டருக்கும் குறைவான விரிசல்களுக்கு கிராக் ஃபில்லர் தயாரிப்புகளை பயன்படுத்த வேண்டும். மேலும் 3 மில்லிமீட்டருக்கு அதிகமான விரிசல்களை கொண்ட விரிசல்களுக்கு பிர்லா ஒயிட் லெவல் பிளாஸ்ட் மூலம் நிரப்ப வேண்டும். இப்போது அதை 6 மணியிலிருந்து 8 மணி நேரம் வரை உலர வைக்க வேண்டும். இரண்டாவது நிலை பிரைமிங் பூச்சின் பயன்பாடு ஆகும். சீப்கார்ட்டின் பிரைமிங் பூச்சு சுவரின் மேற்பரப்பில் உள்ள சிறிய துளைகள் அல்லது விரிசல்களை ஊடுருவி செல்கிறது. அதே சமயம் அது மேற்பரப்பின் மேல் ஒரு ஒட்டும் அடுக்கை உருவாக்குகிறது. இது கலவைக்கும் சுவருக்கும் இடையே ஒரு நல்ல பிணைப்பை வழங்குகிறது. பிரைமிங் பூச்சை தயாரிக்க 1 கிலோ சீப்கார்ட் வெர்டிகல் சர்ஃபேஸை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து பேஸ்ட் செய்யவும். இந்த கலவையை தயாரிக்கும் போது சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும். பூச்சை நேரடியாக தண்ணீரில் கலக்க வேண்டும். மாறாக பூச்சில் தண்ணீரை நேரடியாக கலக்கக்கூடாது. இந்த கலவையை 3 to 5 நிமிடங்களுக்கு ஒரு மெக்கானிக்கல் கலக்கி ஸ்டிரர் உதவியுடன் நன்கு கலக்கவும். கலவையை தயாரித்த பிறகு அதை 5 நிமிடங்கள் அப்படியே விட வேண்டும். இதனுடைய பலன் மிகவும் நன்றாக இருக்கும். இந்த கலவையை 1 முதல் 1.5 மணி நேரத்திற்குள் பயன்படுத்த வேண்டும். பிரைமிங் பூச்சு தயாரிக்கப்பட்ட பிறகு அதை ஒரு வண்ணப்பூச்சு தூரிகை மூலம் முழு மேற்பரப்பிலும் தடவ வேண்டும். சீப்கார்ட் நீர்ப்புகா தயாரிப்புகளை பயன்படுத்தும் போது வெப்பநிலை 35 டிகிரி மற்றும் ஈரப்பதம் 12% குறைவாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பிரைமிங் பூச்சை 4 to 6 மணி நேரம் வரை உலர வைக்க வேண்டும். இங்கிருந்து படிநிலை 3 தொடங்குகிறது, அதாவது பிரதான பூச்சுக்களின் பயன்பாட்டு நிலை. முதலில் பிரதான பூச்சுக்களின் கலவையை தயார் செய்ய வேண்டும். இதற்காக 1 கிலோ தயாரிப்பை 600 to 650 மில்லிலிட்டர் தண்ணீரில் 3 to 5 நிமிடங்கள் மெக்கானிக்கல் கலக்கி அல்லது ஸ்டிரரை பயன்படுத்தி கலக்க வேண்டும். சிறந்த பலன் அல்லது முடிவுக்காக கலவையை தயாரித்த பிறகு அதை 5 நிமிடங்களுக்கு அப்படியே விட வேண்டும். பின்னர் 1 to 1.5 மணி நேரத்திற்குள் அதனை பயன்படுத்த வேண்டும். தயாரிக்கப்பட்ட கலவை கோட்டிங் அல்லது பூச்சு அடிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஒரு திசையில் தூரிகை மூலம் முதல் பூச்சை அடிக்க வேண்டும்.
ஒரு திசையில் தூரிகை மூலம் முதல் பூச்சை அல்லது அடுக்கை அடிக்க வேண்டும். இரண்டாவது பூச்சை முதல் பூச்சு அடித்த எதிர் திசையில் அடிக்க வேண்டும். இந்த பிரைமிங் மற்றும் 2 கோட்டு சீப் கார்டு ஆனது செங்குத்து மேற்பரப்புகளில் ஒரு கிலோவிற்கு 14 - 16 சதுர அடி பரப்பளவை பூர்த்தி செய்கிறது. இந்த வழியில் ஒரு சீரான நீர்ப்புகா பூச்சு சுவர் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு சுவரானது முழுமையான ஒரு நீர்ப்புகா அமைப்பாக மாறுகிறது. இந்த 2 பூச்சு அடுக்குகளின் மொத்த தடிமன் 1 மில்லிமீட்டருக்கும் குறைவாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த படிநிலையை முடித்த பிறகு சுவரை 10 - 12 மணி நேரம் வரை உலர வைக்க வேண்டும். பின்னர் வண்ணப்பூச்சை அடிக்கவும். பிர்லா ஒயிட் சீப் கார்டு செங்குத்து மேற்பரப்புகள் நமக்கு கொடுப்பவை: வலிமையான வெண்மை, 5 அடுக்கு அல்லது 5 முறை வரை நீர்ப்புகா பாதுகாப்பு, 10 டிகிரி செல்சியஸ் வரை வெப்ப குறைப்பு, 1.62 மில்லிமீட்டர் கிராக் பிரிட்ஜிங் திறன், உப்பு கரையிலிருந்து பாதுகாப்பு, மேலும் 8 வருட உத்தரவாதம். பிர்லா ஒயிட் சீப் கார்டு செங்குத்து மேற்பரப்புகளை மிகுந்த பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்கிறது.